சந்தேகமே இல்லை. அத்துமீறி இந்த அற்பமான துன்யாவை யாரு தேர்ந்தெடுப்பாங்களோ இவங்களோட தங்குமிடம் நரகம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேசுறான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஏழ்மை வரும் என்பதை நினைத்து நான் பயப்படவில்லை. உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு இந்த உலகம் எப்படி விசாலமாக்கி கொடுக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் விசாலமாக்கி கொடுக்கப்பட்டு உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இந்த உலக மோகத்தில் எப்படி வாழ்ந்து இந்த உலகம் எப்படி அவர்களை மறக்கடிக்க செய்ததோ அதுபோல உங்களையும் இந்த உலகத்தில் உங்களையும் மூழ்கடித்து அந்த ஆகிராட வாழ்க்கையை மறக்கடித்து உங்களோட வாழ்க்கையை நஷ்டமாக்கிறோம் என்பதை நினைச்சு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் பயப்படுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் இந்த துன்யாட வாழ்க்கை உண்மைன்னு சொன்னா நாங்க நம்பிக்கொண்டு நாங்க பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உண்மைண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பட்டதாரிகள் இடத்துல இடம் பிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் நிம்மதியாக வாழ்ந்து காட்டிட்டு போய்த்திருப்பாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் பெரும் பெரும் வாகனங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை பாவிச்சு வாழ்ந்து காட்டிட்டு போய்த்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா சகா காஃபிரன் மின்ஹா ஷர்பத மாஇன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு ஈயினுடைய ஒரு இறக்கைக்கு பெருமதியாக இருக்கும் என்றிருந்தால் மா சகா காஃபிரன் மின்ஹா ஷர்பத மாஇன், அல்லாஹ் ஒரு காபிருக்கு ஒரு மிடர் தண்ணீரை கொடுக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைச்சிட்டு இந்த உலகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, நான் படைச்ச படைப்பினத்திலேயே கேவலமான படைப்பினம் தான் நீதான் சொல்லு. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க விரும்பியோ விரும்பாமல் இந்த துன்யாங்களை பிடிச்சு கொள்ளும். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை விட்டு எங்களை பராக்காக்கி விடும், எங்களை மறைமுகமாக்கி விடும். அல்லாஹ் இந்த துன்யாட வாழ்க்கை உண்மைன்னு சொன்னா குர்ஆன்ல ஏராளமாக பேசியிருப்பான். அல்லாஹ் இந்த உலகத்தை பத்தி எப்படி பேசுறான் தெரியுமா? யஅலமு, எல்லாரும் விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான். யஅலமு, எல்லாரும் விளங்கிக்கோங்க, அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்குது, இது ஒரு விளையாட்டு. வலஹுன், ஒரு வீணானது. வஸீனா, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நிம்மதினா இப்படித்தான், சந்தோஷம்டா இப்படித்தான், ஒரு சொகுசு என்பது இப்படித்தான், மனைவியினுடைய அன்பு இப்படி என்று அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வதஃபாகுரும் பைனகும் வதகாதுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், உங்களுக்கு மத்தியில நீங்க பெருமடிச்சு கொள்வீங்க, உங்களோட சொத்து செல்வங்களை உங்களோட குழந்தைகளை அதிகரிப்பதில் உங்களுக்கு மத்தியில நீங்க போட்டி போட்டுக் கொள்வீங்க. இதுதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் விளங்கிக்கோங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை பத்தி ஏன் எங்களுக்கு தெளிவுபடுத்துறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா குலிகத் லகும் வ அன்தும் குலிக்தும் லில் ஆகிரா, இந்த உலகம் படைக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தான், ஆனா நீங்க படைக்கப்பட்டது அந்த மௌத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த ஆகிராவுடைய வாழ்க்கைக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, துன்யாவினுடைய மோகம், துன்யாவினுடைய அற்பத்தை எங்கட உள்ளத்திலிருந்து நாங்க கலட்டி வீசணும். எப்ப இதை கலட்டி வீசுவோமோ எங்கட தங்கும் இடத்தை நாங்க சொர்க்கமாக மாற்றிக் கொள்வோம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், மௌத்துடைய சந்தர்ப்பத்தை கெஞ்சக்கூடிய கதறக்கூடிய நிலைமையாக மாற்றக்கூடியவங்க யார் தெரியுமா? அத்துமீறி உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க கூடியவங்க. இவங்களோட மௌத்துடைய சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எப்படி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ரப்பனா, என்ன படைச்ச ரப்பே, அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், எல்லாத்தையும் பார்த்துட்டேன் யா அல்லாஹ், எல்லாத்தையும் கேட்டுட்டேன் யா அல்லாஹ், ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், என்ன திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், என்ன திருப்பி அனுப்பு யா அல்லாஹ்,
நான் நல்லமல் செஞ்சுட்டு சாலிஹானவங்களோட சேர்ந்து வாரேனே யா அல்லாஹ். செஞ்சக்கூடிய நிலைமை யாருக்கு மாறும்? யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்று விளங்கியும் ஷைத்தானுக்கும் நப்சுக்கும் அடிமையாக யார் அதை செஞ்சாங்களோ, யார் உலக வாழ்க்கை பொய் என்று விளங்கியும், யார் இந்த உலகத்துல மூழ்கடிக்கப்பட்டு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை மறந்து வாழ்ந்தாங்களோ, இவங்களோட மௌத்துடைய சந்தர்ப்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் யா அல்லாஹ், எல்லாத்தையும் கேட்டுட்டேன் யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், நான் நல்லமல் செஞ்சுட்டு வாரேன்னு யார் கெஞ்சக்கூடிய நிலைமையாக மாறும். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், எப்படி தெரியுமா? வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும். இன்னைக்கு நாங்க செல்றோம், நாங்க சம்பாதிச்சது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி தெரியுமா? வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும். நாங்க உங்களுக்கு கொடுத்தோமே, உங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையாக கொடுத்தோமே. வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். நாங்க உங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை கொடுத்தோமே, உங்களோட மௌத்து வாரத்துக்கு முன்னால நீங்க அதை செலவழித்துக் கொள்ளுங்க. அப்படி செலவழிக்கலண்டா உங்களோட நிலைமை எப்படி மாறும் தெரியுமா? ஃபயகூல ரப்பி லவ்லா அஸ்கர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்ச நேரம் தா யா அல்லாஹ், நான் அதை சதகா கொடுத்துட்டு நல்லடியார்களோட சேர்ந்துட்டு வாரேனே யா அல்லாஹ்னு கெஞ்சக்கூடிய நிலைமையாக மாறும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை மீறி இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை சரியான முறையில பயன்படுத்தலாட்டி மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்துல கெஞ்சக்கூடியவர்களாக நாங்க மாறுவோம். களிமா கொடுக்கப்பட்டும் மௌத்துடைய சந்தர்ப்பத்துல நாங்க கெஞ்சக்கூடியவர்களாக மாறுவோமாக இருந்தா எங்களை போல நஷ்டவாளி இந்த உலகத்திலே மௌத்துக்கு பின்னால யாருமே கிடையாது. களிமா கொடுக்கப்படாதவங்க கெஞ்சுறாங்க, களிமான பாக்கியம் இல்லாதவங்க கெஞ்சுறாங்க, மௌத்துடைய சந்தர்ப்பத்திலையும் கெஞ்சுவாங்க, மௌத்துக்கு பின்னாலேயும் கெஞ்சுவாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற களிமா கொடுக்கப்பட்ட நாங்க மௌத்துடைய சந்தர்ப்பத்துல அந்த ரப்பிடத்துல கெஞ்சக்கூடியவங்களாக இருப்போம்டா எங்களோட வாழ்க்கையை எவ்வளவு நஷ்டத்துள்ளுக்கு நாங்க போட்டு இருப்போம் என்று அந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்துல உணர்வோம். ஆனா சந்தர்ப்பம் கிடைக்காது. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரசூலுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்காக வேண்டி எப்படி சஹாபாக்கள் தண்ட வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்களோ, தண்ட வாழ்க்கையில, தண்ட குழந்தைகளுடைய வாழ்க்கையில, தண்ட மனைவி இடத்துல இந்த தீனுடைய விஷயத்தை தண்ட ஊர்ல, தண்ட நாட்டுல, முழு உலகத்துக்கும் எப்படி ஒரே கவலையை சுமந்து இந்த அல்லாஹ் ரசூலுடைய தீனுக்காக வேண்டி வாழ்ந்து காட்டினாங்களோ, அல்லாஹ்வால எப்படி பொருந்தப்பட்டார்களோ இப்படி பொருந்தப்படணும். ஒவ்வொரு களிமாவை மொழிஞ்ச நாங்க எல்லாரும், களிமாவை மொழியாதவங்க தான் மௌத்துடைய சந்தர்ப்பத்துல கெஞ்சக்கூடியவங்க, மௌத்துக்கு பின்னாலேயும் கெஞ்சக்கூடியவங்க. களிமாவை மொழியாதவங்க தான் உலக வாழ்க்கையை நிம்மதியாக எடுக்கக்கூடியவங்க. களிமாவை மொழியாதவங்க தான் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவங்க. களிமாவை மொழிஞ்ச ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். களிமாவை மொழிஞ்ச ஒவ்வொருத்தரும் துன்யாவை அற்பமாக கருதுவார்கள், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை உயர்வாக நினைப்பார்கள். களிமாவை மொழிஞ்ச ஒவ்வொருத்தரும் மௌத்துடைய சந்தர்ப்பத்துல கெஞ்ச மாட்டார்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய நிலைமையில சஹாபாக்களை போல போவாங்க. எப்ப நாங்க அல்லாஹ்வோட கட்டளை எடுத்து நடப்போம், எப்ப ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை பின்பற்றுவோம், எப்ப அல்லாஹ்வை கெஞ்ச வைப்போம், அல்லாஹ்விடத்துல கெஞ்சாத கூட்டத்துல மாறுவோம் தெரியுமா? களிமாட நியமத்தை எப்ப விளங்குவோமோ, இந்த களிமாவை தந்த ரப்பினுடைய நியமத்தை எப்ப விளங்குவோமோ, இந்த களிமாவை தந்த ரப்பினுடைய இரக்கத்தை எப்ப விளங்குவோமோ, இந்த களிமாவை தந்த ரப்பு நாங்க பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தௌபாவுக்கு சந்தர்ப்பத்தை தாரானே அந்த ரப்பினுடைய இரக்கத்தை எப்ப விளங்குவோமோ, எங்களுக்காக வேண்டிய கல்லால முள்ளால பல கஷ்டங்களை சுமந்த அந்த ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை அவங்களோட அன்பை எங்களோட கல்வில சுமப்போமோ, அப்ப அல்லாஹ்வோட கட்டளை எங்களுக்கு பெருசாக விளங்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வோட சுன்னத் விடுபடுறது எங்களோட உடம்புல இருந்து உயிர் கலட்டப்படுவதை போல துடிப்போம். அப்பதான் எங்களோட மௌத்துடைய சந்தர்ப்பம் நல்லதாக அமையும். இதை சஹாபாக்கள் உள்ளத்துல பதிக்கிறாங்க, இதை சஹாபாக்கள் உள்ளத்துல விளங்கினாங்க, அல்லாஹ்வோட இரக்கத்தை விளங்கினாங்க, ரசூலுல்லாஹ்வோட கட்டளையை விளங்கினாங்க. ஒரு நாவால, ரசூலுல்லாஹ்வோட நாவால ஒரு விடயம் வெளிவந்துட்டுண்டா அதை அமல் செஞ்சு அதுல தேர்ச்சி அடைவதற்கு போட்டி போடுவாங்க சஹாபாக்கள். காரணம் களிமா விளங்கினாங்க, களிமாவை தந்த ரப்பினுடைய இரக்கத்தை விளங்கினாங்க.
கலிமாவை சுமந்து வந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்ப உள்ளத்துல சுமந்தாங்க. மௌத்துடைய சந்தர்ப்பத்தை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ. அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் சஹாபாக்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ. யாரெல்லாம் இப்படி அல்லாஹ்வை பயப்படுவாங்களோ அவங்களும் அல்லாஹ்வால பொருந்தப்படுவார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மௌத்துடைய சந்தர்ப்பத்தை சந்தோஷமாக அமைக்கக்கூடியவர்கள் எப்படி பேசுறான் தெரியுமா? குர்ஆன்ல எப்படி வாழணும் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசுறான் தெரியுமா? وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மௌத்துடைய சந்தர்ப்பத்தை சந்தோஷமான முறையில் அமைச்சு கொள்ளணும்டா அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசுறான் தெரியுமா? وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. தண்ட மனோ இச்சையும் தண்ட நஃப்ஸும் ஒரு பாவத்தை தூண்டக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மனைவி பார்க்கல, இந்த குழந்தைகள் பார்க்கல, பெற்றோர்கள் பார்க்கல, ஊர்வாசிகள் பார்க்கல, தனிமையில தானே, வேற ஊர் தானே, யார் பார்க்காவிட்டாலும் எனக்கு களிமாட நியமத்தை தந்த, எனக்கென்று சொர்க்கத்தை அலங்கரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று யாரு தன்னை உள்ளத்துல தோன்றிய அந்த பாவங்களை விட்டு தன்னை தடுத்துக் கொண்டார்களோ, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று விட்டார்களோ, உன்னை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது தடை செய்யப்பட்டிருக்கிறது, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பார்வையை தாழ்த்துகிறேன் என்று யாரெல்லாம் தாழ்த்தினார்களோ, ஒரு ஹராமான ஒன்றை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது அல்லாஹ் ரசூலால தடை செய்யப்பட்டது, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை நான் கேட்காமல் இருக்கிறேன் என்று யாரு தன்னை கண்ண காத கல்வ கைய எல்லாத்தையும் நல்ல விடயங்களுக்கு கெட்ட விடயங்களை விட்டும் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து கொண்டார்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஹ்வா. சந்தேகமே இல்ல, சந்தேகமே இல்ல, இவங்களோட தங்குமிடம் சொர்க்கம் தான், இவங்களோட தங்குமிடம் சொர்க்கம் தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேசுறான். இப்படி அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை உள்ளத்துல சுமந்து அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைய இந்த உலக காரியங்களை விடவும் யாரெல்லாம் பெரிதாக மதித்து இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ, உங்களோட மௌத்துடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசுறான் தெரியுமா? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. அல்லாஹ் சந்தோஷப்பட்ட நிலைமையில இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்தவங்களோட மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுத்துவான் தெரியுமா? மௌத்துடைய உடம்புல இருந்து உயிர் கலட்டி எடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி கஷ்டமான நிலை தெரியுமா? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மனிதனுடைய வாயினூடாக ஒரு முள் கம்பியை போட்டுவிட்டு ஒரு வீர தீரமான மனிதர் அவருடைய பிற்புறத்தால் அதை இழுத்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய வயிற்றிற்குள் இருக்கக்கூடிய அந்த குடல்கள் எல்லாம் எப்படி கிழிந்து நசுங்கி சின்ன பின்னமாக்கப்படுமோ, இதை விடவும் ஒரு கஷ்டமான நிலைமைதான் ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்து அவனுடைய உயிர் கலட்டி எடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த கஷ்டமான நிலை, இந்த கஷ்டமான சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறை எடுத்து நடந்தவங்க அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுத்துவான் தெரியுமா? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு தும்ம இஸ்தகாமு. இன்னல்லதீன காலூ, அவர்கள் எத்தகையவர் என்றால் ரப்புனல்லாஹு தும்ம இஸ்தகாமு, என்ற ரப்பு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ன மாதிரி என்று உருவாக்கி தரக்கூடியவன் அல்லாஹ், என்ற வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்தையும் உண்டுபடுத்தி தந்தவன் அல்லாஹ், இன்று வரைக்கும் யாரிடத்திலும் கை நீட்ட வைக்காமல் சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடியவன் அல்லாஹ்.
ஆரோக்கியத்தை கண்ணுல, காதுல, உடம்புல எந்த குறைபாடையும் தராமல் அந்த ரப்புக்கு முன்னால அடிபணியக்கூடிய கூட்டத்தில் சேர்த்தவன் அல்லாஹ். இது யாரெல்லாம் சொல்லி அல்லாஹ்ட கட்டளையில இஸ்திகாமத்தாக உறுதியாக இருந்தாங்களோ, இவங்களோட மௌத்துடைய சந்தர்ப்பம் எப்படி தெரியுமா? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அப்படியே இறங்குவாங்க. இப்படி சந்தோஷமான நிலைமை. மலக்குமார்கள் அப்படியே இறங்கி முதலாவது சொல்வாங்க, அல்லா தகாபு, பயப்பட வானாம், நீங்க பயப்பட வானாம், வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்படவும் வானாம். ரெண்டு நன்மாராயம். அல்லா தகாபு, அவருடைய வாழ்க்கையை நினைச்சு, அந்த கேள்வி கணக்க நினைச்சு, அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிறத நினைச்சு, உங்களோட நன்மை தீமைகள் நெருக்கப்படுவதை நினைச்சு பயப்பட வானாம். வலா தஹ்ஸனு, உங்களோட மனைவிய, உங்களோட குழந்தைய, உங்களோட வாழ்வாதாரத்தை, துன்யாட வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்படவும் வானாம். வஅப்சிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். இந்த உலகத்துல அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை எடுத்து நடந்து தொழுகையை சரியான முறையில நிலைநாட்டி கஷ்டமான நேரத்திலையும் சந்தோஷமான நேரத்திலையும் அல்லாஹ்ட தீனுக்காக வேண்டி நஃப்ஸையும் ஷைத்தானையும் தனக்கு அடிமையாக்கி இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்களுக்கு எப்படியான சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டு. ஏன் இந்த சொர்க்கம் கிடைக்குது? கலிமாட முஹப்பத், கலிமாவை தந்த ரப்பினுடைய அன்பு, கலிமாவை தந்த ரப்பினுடைய அந்த இரக்க தன்மைங்கிற உள்ளத்துல விளங்கி இந்த ரப்புக்கும் நான் மாற்றம் செய்யப்படாது. ஒரு பாவத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களை உயிரை கலட்டி எடுத்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுபஅது குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி, ஒரு மனிதர் என்ன நிலைமையில மரணிக்கிறாரோ அந்த நிலைமையில தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஏற்பாட்டப்படுவார். ஒரு பாவத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களோட உயிரை கலட்டி இருந்தா, ஒரு பாவத்தை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அல்லாஹ் ரசூல் தடுத்த விடயத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த ரப் எங்கட உயிரை கலட்டி எடுத்திருந்தா, அந்த ரப்பு கோபிச்ச நிலைமையில ரப்புக்கு முன்னால் ஏற்பாட்டப்படுவோம். அதையெல்லாம் பாதுகாத்து நீ தௌபா செய்யணும் களிமா முடிஞ்ச அடியானே, நீ எனக்கு முன்னால சந்தோஷப்பட்ட நிலைமையில வரணும் அடியானே, அந்த எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த கல்வாலும் சிந்திச்சு பார்த்திடாத கண்ணியமான சொர்க்கத்தை நீ அடையணுண்டு ஒரு பாக்கியத்தை வழங்கி அந்த ரப்பு சந்தோஷப்படுத்துவான் மௌத்துடைய சந்தர்ப்பத்துல. என்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி ஃபத்குலி ஜன்னதி. ஏ சாந்தமான ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, உன்ட ரப்பு பொருந்தின நிலைமையில, உன்ட ரப்பால பொருந்தப்பட்ட நிலைமையில நீ வா. ஃபத்குலி ஃபீ இபாதி, இந்த அடியார்களோட நீ நுழைஞ்சுகோ. ஃபத்குலி ஜன்னதி, சொர்க்கத்துல நுழைஞ்சுகோ. எங்கட நோக்கம், எங்கட அடைவு மட்டம் இந்த உலகத்துல எதுவாக இருக்கணும்? அந்த அல்லாஹ்வால தயாரிக்கப்பட்ட அந்த சொர்க்கமாக இருக்கணும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த முழு உலகத்தையும் பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் ஐயகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் இந்த உலகத்துல ஒன்று படைக்கணும் நாடிட்டா, அல்லாஹ் ஒன்றை உருவாக்கணும் நாடிட்டான்னு சொன்னா அந்த ரப்புக்கு ஒன்றும் தேவையில்ல. எங்கட அறிவுக்கு இது விளங்கணுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் குன் என்ற வார்த்தையை வைத்திருக்கிறான். ஆகிவிடு என்று சொன்னால் ஃபயகூன், அது ஆகிவிடு. அல்லாஹ்ட குன் என்ற வார்த்தையால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்திலேயே இவ்வளவு நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசையும் அலங்கரிப்பும் இருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை நான் தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன். என்ன அஞ்சு பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு நான் சொர்க்கத்தை தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ்ட குன் என்ற வார்த்தையால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்திலேயே இவ்வளவு இன்பங்கள் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வால தயாரிக்கப்பட்ட சொர்க்கம்
அதான் அல்லாஹ் முதலாவது அதுக்கு எப்படி போட்டிக்கிறான் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா லா ஐனுன் ரஅத், அதை எந்த கண்ணும் இன்னும் காணல, வலா உதுனுன் சமிஅத், அந்த சொர்க்கத்தினுடைய இன்ப ஓசைகளை எந்த காதும் இன்னும் கேட்கல, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்தாலையும் அதை கற்பனை பண்ணி முடிக்க இயலாது. அதான் நல்லா தயாரிப்பு செஞ்சு வச்சு சொல்றோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கைய நாங்க அத்துமீறி உலக வாழ்க்கையை உண்மென்று தேர்ந்தெடுத்து மௌத்துடைய சந்தர்ப்பத்தை கெஞ்சக்கூடியதாக மாற்றினா அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும் தெரியுமா? அந்த கபருடைய வாழ்க்கை என்பது ஒரு சர்வ சாதாரண வாழ்க்கை கிடையாது. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றாங்க 30 வயதுல, மரணிச்சாங்க 36 வயதுல. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க வச்சாங்களாம். மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் 70,000 மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு கலந்து கொண்டாங்க. அந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு குளிப்பாட்டப்பட்டு கஃனிடப்பட்டு அவங்களுக்காக வேண்டி தொழுவிக்கப்பட்டு அவங்களுக்காக வேண்டி ஒரு கபர் வெட்டப்பட்டு அந்த கபர்ல ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வச்சிட்டு மண்ணெல்லாம் போட்டு அழகான செவ்வை செஞ்சதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாங்க. சஹாபாக்களும் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு அக்பர்னு சொல்ல சஹாபாக்களும் சேர்ந்து அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்டாங்களாம், லிம சப்பஹ்த தும்ம கப்பர்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, முதலாவது சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க, அதுக்கு பின்னால அல்லாஹு அக்பர்னு சொன்னீங்க, ஏன் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இந்த சாலிஹான அடியானை கூட அந்த கபர் ஒரு பிடித்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அரிசை நடுங்க வச்சவங்க, 70,000 மலக்குமார்களை ஜனாசாவுக்கு கலக்க வைத்த இந்த சஹாபியுடைய அந்த கபருடைய சந்தர்ப்பம், அந்த கபர் அவங்கள கூட ஒரு பிடித்தது என்றால் எங்கட மௌத்துடைய சந்தர்ப்பம், எங்கட மௌத்துடைய சந்தர்ப்பம் என்ன முறையில் அமைவதற்கு நாங்க தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம்? எங்கட கபருடைய வாழ்க்கைக்கு என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம்? அந்த கபருடைய வாழ்க்கை நிச்சயமானது என்று நம்பி இருக்கிறோம், அதுக்கு என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம்? எங்களுக்கும் மரணம் வரும், எங்களுக்கும் கஃனிடுவார்கள், எங்களையும் குளிப்பாட்டுவார்கள், எங்களுக்கும் எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த இடத்திலோ எங்கேயாவது ஒரு இடத்துல கபர் வெட்டப்படும். அதுக்குள்ள வைக்கப்பட்டதுக்கு பின்னால என்ன நம்பிக்கையோட அந்த கபருளுக்கு நாங்க போறதுக்கு இருக்கிறோம்? அந்த கபருளுக்கு போயிட்டு என்ன சொல்ல போறோம்? இந்த உலகத்துல பிரச்சனை, அம்மா அப்பா வருவாங்க, மனைவி குழந்தைகள் வருவாங்க, அங்க யாரு வார? யார உதவிக்கு கூப்பிடுற? எப்படி தாயுடைய வயிற்றிலிருந்து தனிமையில வந்தோமோ அதே போலதான் அந்த கபருளுக்கும், எப்படி அந்த கருவறை இருட்டான வாழ்க்கையோ அது போலதான் அந்த கபருடைய வாழ்க்கையும் இருட்டான வாழ்க்கை. இருட்டான வாழ்க்கையில் இருந்து வெளிச்சத்தை தேடிக்கொண்டு அந்த இருட்டான கபருக்கு நாங்க போறதுக்குத்தான் வந்திருக்கிறோமே தவிர தாயுடைய கருவறையிலிருந்து வெளிவந்து உலக வாழ்க்கையும் சைத்தானையும் நப்சிக்கும் அடிமையாகி இந்த உலக வாழ்க்கையும் இருண்டதாக மாற்றி மௌத்துடைய சந்தர்ப்பத்தையும் கெஞ்சக்கூடியதாக மாற்றி அந்த கபருடைய வாழ்க்கையிலும் எந்த வெளிச்சமும் இல்லாட்டி கபருல யார் உதவி செய்யும்? முடிவு என்ன? என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாசிபு அன்ஃபுஸகும் قبل அன் துஹாசபு, உங்களை விசாரிக்கப்படுறதுக்கு முன்னால நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு
ஒரு சாட்டைய தந்த கையில வச்சு கொண்டு ஒவ்வொரு இரவையிலையும் உட்கார்ந்து கொண்டு தண்ட உடம்புல அடிச்சு அடிச்சு தன்னை விசாரணை செய்வாங்களாம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வளவு மாறு செய்கிறாய், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு எவ்வளவு மாறு செய்கிறாய், கபருடைய வாழ்க்கை உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது, என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறாய், வெளிரங்கத்தில் மக்களுக்கு நல்லவனாக இருக்கிறாய், உள்ரங்கத்தில் ரப்புக்கு மாற்றம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். உண்ட தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன, உண்ட குழந்தைகளுடைய தீனுடைய விடயம் என்ன, அவங்கள முழு உலக வாழ்க்கைக்குரிய தேவை எல்லாத்தையும் செல்லி செல்லி தந்த உடம்புல அந்த சாட்டையால் அடிச்சு அடிச்சு விசாரணை செய்வாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள குளிப்பாட்டினவங்க ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு உடம்புல அந்த சாட்டையால் அடிபடாத இடமே இல்லையா. முழு உடம்புலையும் அடிச்சு அடிச்சு அந்த கபருடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம், நாங்க என்ன தயாரிப்போடு இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்ததாக ஜினு அன்ஃபுஸகும் கப்ல அன் தூஸனு, உங்களோட நல்ல காரியங்கள் உங்களோட நன்மைகள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்களே நிறுத்திக் கொள்ளுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன நன்மை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய என்ன விக்ர செஞ்சு வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி எத்தனை சுஜூது செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி எத்தனை சதகா கொடுத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி எத்தனை நோன்பு பிடிச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி எத்தனை குர்ஆன் ஓதிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி எதை செய்யறோம், மக்கள் புகழோடும் பெருமைக்காக வேண்டி இஹ்லாஸ் இல்லாம எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட நன்மை நிறுத்தப்படுறதுக்கு முன்னால நாங்க நிறுத்திக் கொள்ளணும், எங்களை விசாரிக்கப்படுறதுக்கு முன்னால எங்களை நாங்களே விசாரிச்சு கொள்ளணும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்பது நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, யாராலையும் நம்ப இயலாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சலாம் கொடுத்து மறு சலாம் கொடுப்பதை நம்பாதீங்க, மௌத் வந்துடும். இந்த மௌத்துக்கு முன்னால் எடுத்துட்டு போகணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட கவுல் உண்டு, அதுல கடைசியாக சொன்னாங்க, அல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன் வ கதன் ஹிசாபுன் வலா அமலுன். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு, இந்த நாளைக்கு இந்த கொடுக்கப்பட்ட சந்தர்ப்ப துன்யாட வாழ்க்கைக்குரிய நாள் இருக்கிறது, அல் யௌம அமலுன், அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யக்கூடிய நாள், வலா ஹிசாபுன், கேள்வி கணக்கு கிடையாது, அமல் மாத்திரம்தான், கேள்வி கணக்கு கேட்க இயலாது. வகதன் ஹிசாபுன் வலா அமலுன். ஆனா மௌத்துக்கு பின்னால கண்ணை மூடக்கூடிய சந்தர்ப்பத்துல, துன்யாட வாழ்க்கை பொய் என்று விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யலேன்னு கை சேரப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல கேள்வி கணக்கு மட்டும்தான், வலா அமலுன், அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல. தரப்பட்ட காலத்துல சரியான முறையில செஞ்சுட்டு மௌத்துடைய சந்தர்ப்பத்தை நிம்மதியாக்கிட்டு அந்த கபருளுக்கு போவோம்டா, கபருடைய வாழ்க்கை வெளிச்சம், அந்த கபரைகளை சந்தோஷப்படுது. நாங்க அந்த கபரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வெறும் மண் குழியாகத்தான் எங்களுக்கு விளங்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த கபர் அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்க பின்பற்றி இருந்தால் உங்களுக்கு அது சொர்க்க பூஞ்சோலையாக மாறும், அல்லாஹ் ரசூலுக்கு நீங்க மாற்றம் செஞ்சிருந்தால் நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மௌத்துடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் பொருந்திய நிலைமையில நாங்க ஆக்குவோமாக இருந்தா அந்த கபர்ல நாங்க வைக்கப்படுவோம்.
மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல என்ன முறையில வாழ்ந்தாலும் இந்த கபருளுக்கு நாங்க வைக்கப்படுவோம். இந்த கபருளுக்கு வாழ்க்கைக்கு அந்த 3 கேள்விக்கும் நாங்க தயாரிப்பு செய்திருக்கிறோமா? என்ன செய்து வைத்திருக்கிறோம்? இந்த கேள்விக்குரிய பதிலாக என்னத்தை கொண்டு போக போறோம்? முதலாவது கேட்பாங்க, உண்ட ரப்பு யாரு? அல்லாஹ் பத்தி எவ்வளவு விளங்கி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வோட கட்டளைங்கிற வாழ்க்கையில எவ்வளவு இருக்குது? ரெண்டாவது கேட்பாங்க, இந்த மார்க்கம் என்ன? தீனுல் இஸ்லாத்தை எவ்வளவு படிச்சிருக்கிறோம்? தொழுகையை பத்தி எவ்வளவு படிச்சிருக்கிறோம்? வியாபாரத்தில் எது ஹலால் எது ஹராம் என்று படிச்சிருக்கிறோம்? மனைவி குழந்தைகளோட எப்படி நடக்கிறன்றதை எவ்வளவு தேடி படிக்கிறோம்? துன்யாட விடயத்தோட தீனுடைய விடயத்தை நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். மூன்றாவது கேட்பாங்க, உங்களின் பக்கம் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி கேட்கப்படும். அந்த ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்திங்கட வாழ்க்கையில எவ்வளவு இருக்குது? எவ்வளவு எங்கட வாழ்க்கையில எடுத்து நடக்கிறோம்? எல்லான பெரியவர்களே, சகோதரர்களே, கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உள்ளுக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுதான் எங்கட நோக்கம். துன்யாவை அடைகிறது நோக்கம் அல்ல. துன்யாவை அடைகிறது ஒரு தேவைக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிரா என்ற நோக்கத்தை அடைகிறது. திருமணம் என்பது ஒரு தேவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிரா என்ற நோக்கத்தை அதன் மூலமாக அடைகிறது. குழந்தைகள் என்பது ஒரு தேவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் மூலமாக ஆகிரா என்ற நோக்கத்தை அடைவதற்கு. நோக்கத்தை தேவையாகவும் தேவையை நோக்கமாக மாற்றிக்கொள்வோம்டா, மௌத்துடைய சந்தர்ப்பம், கபருடைய சந்தர்ப்பம், நஷ்டமும் கை சேதமும் உண்டாகும். நோக்கத்தை நோக்கமாக விளங்கி, தேவையை தேவையாக விளங்கி, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு எங்கட ஒவ்வொரு மூச்சையும் நாங்கள் அடிபணிவோமாக இருந்தால் மௌத்துடைய சந்தர்ப்பம் நிம்மதியாக அமையும். கபுரைகள் அழைச்சு எங்களை சந்தோஷப்படுத்தும். கபருடைய கேள்விகள் நாவு லேசான பதில். எப்படி பதில் கொடுக்கும் தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்கள போல பதில் கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட கையில ஒரு தடியை வச்சு கொண்டு சொன்னாங்களாம், கபர்ல வைக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த கேள்வி கணக்குக்காக வேண்டி வரக்கூடிய மலக்குமார்கள் இதே போன்ற ஒரு தடியை வச்சிருப்பாங்க. அந்த தடிய இந்த முழு உலக மனிதர்கள் சேர்ந்தாலும் அதை தூக்கி கொள்ள இயலாது. உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், அந்த கபருடைய வாழ்க்கையில, அந்த கபருளுக்கு நாங்க வைக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்துல கலக்கத்தோடு இருப்போமா, இல்ல இதே போலதானே இருப்போமான்னு கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம் உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, இதே நிலைமையில தான் இருப்பீங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம், அனா அக்ஃபீக யா ரசூலல்லாஹ், எனக்கு அது போதும் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்களாம். இந்த பதில கேட்ட உடனே
அல்லாஹ்விடத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, எப்படி தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிப்பாங்க. மரணித்ததுக்கு பின்னால கபர்ல வைக்கப்படுவாங்க. வைக்கப்பட்ட உடனே கேள்வி கணக்காண்டி 2 மலக்குமார்கள் வருவாங்க. வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, மன் ரப்புக்கண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, ரப்பி அல்லாஹ்னு சொல்லிட்டு வமன் ரப்புக்குமான்னு கேட்பாங்க. உங்க 2 பேர ரப்பு யாருன்னு கேட்பாங்களா? அந்த மலக்குமார்கள் சொல்வார்களா, இது வரைக்கும் இந்த உலகத்துல மரணிச்ச இந்த கபருடைய சந்தர்ப்பத்துல இதே போல ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. அல்லாஹ்விடத்துல கேட்பாங்களாம், யா அல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு எங்களை கேள்வி கணக்கு கேட்க அனுப்பினியா, இல்லது உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட எங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கறதுக்காக வேண்டி அனுப்புனியா என்பதாக மலக்குமார்கள் கேட்பாங்க. ஏன் உமர் ரலியல்லாஹு இப்படி மாறினாங்க? அல்லாஹ்வோட இரக்கம், கலிமா கொடுக்கப்பட்ட இரக்கத்தை உள்ளத்தில் எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சுன்னத்தை பின்பற்றினாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நஃப்ஸையும் ஷைத்தானையும் தனக்கு அடிமையாக்கினாங்க. கபர்ல அந்த மலக்குமார்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய வெளிச்சத்தை சாலிஹான் அவளை கொண்டு போனாங்க. தைரியமாக போனாங்க. நாங்களும் தைரியமாக போகணும்டா. நாங்களும் அந்த கபருடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும்டா. மௌத்துடைய சந்தர்ப்பத்தை நன்மாராயம் சொல்லப்பட்டதாக மாற்றணும்டா. கலிமாட நியமத்தை விளங்கி, அல்லாஹ்ட பெருமதியை விளங்கி, ஒவ்வொரு கட்டளையும் எங்களோட வாழ்க்கையில அணுவணுவாக பின்பற்றுவோமாக இருந்தா அந்த சஹாபாக்களை போல எங்களோட மௌத்துடைய சந்தர்ப்பம் கபருடைய வாழ்க்கையும் அமைக்கும். இதை நாங்க சரி அமைக்கணும்டா. சஹாபாக்கள் எப்படி தீனுக்கு தண்ட மனைவிய, குழந்தைய, தண்ட எல்லா விடயத்தையும் விட்டுட்டு தீன பெருசாக மதிச்சாங்களோ இதை போல நாங்களும் மதிக்கணும். எங்கட உயிரை விடவும் பெரிதாக அல்லாஹ்வோட கட்டளையை நாங்க மதிக்கணும். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரோம் நாட்டுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால அனுப்பப்படுவாங்க. போன சந்தர்ப்பத்துல அந்த ரோம் நாட்டு அரசர்களுடைய அவர்களால அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு கைது செய்யப்படுறாங்க. அந்த அரசன் சொல்றான், நான் இந்த அரசாட்சியிலிருந்து உனக்கு ஒரு பங்குதாரன், இந்த களிமாவும் இந்த களிமாட பாக்கியத்தை விட்டு சொன்னாங்களாம். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உண்ட ஆட்சி மாத்திரமல்ல முழு அரபியர்களுடைய ஆட்சி எனக்கு கிடைத்தாலும் நான் இந்த களிமாவை விட மாட்டேன் சொன்னானாம் அந்த அரசன். இவர் ஒரு கம்பத்துல ஒரு கம்புல கட்டிட்டு இவருடைய காலுக்கும் கையுக்கும் மத்தியில ஈட்டிய வீசுங்க, சொல்லி சொல்லி வீசுங்க, களிமாவை விடு விடு என்று சொல்லி எவ்வளவு வீசினாலும் களிமா விடல. அதுக்கு பின்னால் அந்த அரசன் சொல்றான், ஒரு சட்டியை கொண்டு வரப்பட்டு அதுக்கு கீழே நெருப்பு மூட்டப்பட்டு தண்ணி கொதிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. 2 முஸ்லிம்களை கொண்டாட சொல்லி ஒரு முஸ்லிமான அடியான் அதிலுக்கு தூக்கி போடப்படுகிறார். கண்ணுக்கு முன்னால கொதிக்கக்கூடிய நீர்ல ஒரு மனிதர் போடப்படக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப அந்த அரசன் சொல்றான், இவரை கொண்டு போய் போடுங்க. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு போட போகல அழுதுட்டாங்க. அந்த போனவங்க சொன்னாங்க, அரசனை பார்த்து அழுகிறார். அரசன் கேட்கிறான் கிட்ட கூப்பிட்டு, ஏன் அழுகிறீங்க, களிமா ஊத்துறீங்களா? அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அழுவது இந்த களிமாவை விடுறதுக்கோ இந்த சட்டியில நான் போடப்படுவதை பயந்தோ அல்ல. நான் இந்த சட்டி உள்ளுக்கு போடப்பட்டால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ற உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிரைத்தானே நான் கொடுக்கிறேன். நான் விரும்புகிறேன் என்ற உடம்பில் இருக்கக்கூடிய முடி அளவு எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நான் கொடுக்கணும், இதை நினைச்சு நான் அழுகிறேன் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க? மௌத்துடைய சந்தர்ப்பத்தை உண்மைன்னு விளங்கினாங்க, அதுக்கு தயாரிப்பு செஞ்சாங்க. நாங்களும் எப்ப தீனுடைய விஷயத்துக்கு காலத்தை நேரத்தை கொடுத்து மனைவிய குழந்தைய பிரிஞ்சு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி போவோமோ அல்லாஹ் உலகத்திலேயும் கண் குளிர வைப்பான், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலேயும் சந்தோஷத்தை தருவான், மௌத்துடைய சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் நன்மாராயத்தை தருவான். இதை சஹாபாக்கள் விளங்கினாங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி போனாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க தான். என்ன கூலி கிடைக்குது? ஒரு சஹாபி வந்தாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, யா ரசூலல்லாஹ்,
இதுல 6000 திர்ஹம் இருக்குது, இதை நீங்க சதக்கா செய்யுங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில போனவங்களே அவங்களோட கூலி எனக்கு கிடைக்கணும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை சதக்கா செய்யறதின் மூலமாக நீங்க அந்த கூலி அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க. அந்த சஹாபி பேசிட்டாரு. அடுத்த நாள் வராரு, அந்த சல்லியை கொடுத்துட்டு சொல்றாரு, யார ரசூலல்லாஹ் ஏதாச்சும் அமல் சொல்லிட்டாங்க, இதை சதக்காவும் கொடுங்க, அந்த கூலியை நான் அடையணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப போய் தக்பீரை கட்டுங்க, அந்த ஜமாத் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல சலாம் கொடுங்க. இன்றைக்கு தஹஜ்ஜுக்கு நீங்க நோன்பு குடியுங்க, அந்த ஜமாத் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நோன்பு திறங்க. கேட்டாராம், யார ரசூலல்லாஹ் இந்த அமலின் மூலமா நான் கூட கூலி அடைஞ்சு கொள்வேனான்னு கேட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி தெரியுமா? அந்த ஜமாத் பெய்த்து ஒரு மரத்துக்கு கீழால ஓய்வெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு திரும்பக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை கூட இந்த அமலின் மூலமாக நீங்க அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதை விட பாக்கியம் ஒன்று உலகத்துல கிடையவே கிடையாது. இந்த பாக்கியத்தின் மூலமாக சொர்க்கத்தை அடைஞ்சு எல்லாரும் அடைஞ்சாங்க. எல்லா சஹாபாக்களும் இதுக்காக முயற்சி செஞ்சாங்க. நாங்கள் முயற்சி தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வருஷம் முடிச்ச உலமாக்கள் இருக்கிறீங்க, மூத்த உலமாக்கள் இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க 2வது வருஷம் போறதுக்கு தயார். நாங்களும் தியாகம் செய்யணும். மௌத்துடைய சந்தர்ப்பத்தை நன்மாராயமாக நாங்க மாத்தணும். கபருடைய வாழ்க்கையை நாங்க வெளிச்சமானதாக மாத்தணும். இந்த நியத்தோட சொல்லுங்க அப்ப இன்ஷா அல்லாஹ். 2வது வருஷம் போறதுக்கு உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ். 1வது வருஷம் முடித்தவங்க சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஏராளமான கூலிகள் இருக்குது அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு. இப்பதான் வெளியாகிக்கிறோம், இல்லாட்டி ஒரு வருஷம் போகல. 1வது வருஷம் போறதுக்குரிய உலமாக்களே இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க போகணும், தீனை சுமக்கணும். எப்படி மனைவி குழந்தை எல்லாம் அமானிதமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தினர் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தீனுடைய வாழ்க்கையை வாழ்றதும் தீனை சுமந்து கொண்டு போறதும் அமானிதம். இதை பத்தி நான் கேட்கப்படுவோம். நாங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். நாங்க செய்யறல்ல நான் செய்யணும், நாங்க பாடுபடுறல்ல நான் பாடுபடணும் தீனுக்காக வேண்டி. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். போறதுக்கு இருக்கிறவங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவளை கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ் அவளை பரம்பரை அல்லா தீனுக்காண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. போகக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் லேசாகி கொடுப்பானாக. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களே கபூல் செஞ்சு கொள்வானாக. உங்களோட பரம்பரை அல்லாஹ் தீனுக்காண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ் அவங்களே கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. போகக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. உங்களோட பரம்பரை அல்லாஹ் தீனுக்காண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. மௌத்துடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சந்தோஷமானதாக மாற்றுவானாக. கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் வெளிச்சமானதாக மாற்றுவானாக. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களே கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ்வோட பரம்பரை அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ் அவங்களே கபூல் செஞ்சு கொள்வானாக. பரம்பரை அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. குடும்பத்தில் ஹாஃபில்கள், ஆலிம்கள், ஹக்கான தாயிகள் அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பானாக. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்படி இன்ஷா அல்லாஹ் அவங்களோட இப்படியே போகும் இன்ஷா அல்லாஹ். நியத்துள்ளவங்க சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எங்களோட சல்லிகள் துன்யாட விஷயத்துக்கு எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்குது, தீனுக்கு எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்குது. எங்களோட ஆரோக்கியம் தீனுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குது, துன்யாக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை யோசிச்சு நாங்க எதுக்கு கொடுக்கணும்ன்றத விளங்கணும். அல்லாஹ் அவங்களை கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ் அவங்கள பரம்பரை அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ் அவங்களையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ் அஜியாரையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. உங்களோட குடும்பத்தை அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ் நியத்துள்ள எல்லோரையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. எல்லாருக்கும் நியத்திக்குது, எலும்பி பேரை கொடுக்கிறது, நோன்பு பிடிக்கிறது, மசூரா செய்யறது அல்லாஹ் வெளியாக்கினா மட்டும்தான் அல்லாஹ்வோட தீனுக்கு போகல. எங்கட கெட்டித்தனம் ஒன்றும் இல்லை அல்லாஹ்வோட தீனுக்காக வேண்டி. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட பாதையில நாங்க போகணும், ஒவ்வொருத்தரும் போகணும். அதுல இருக்கக்கூடிய இன்பத்தை நாங்க எல்லோரும் பார்க்கணும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாட உதவின்றது துன்யாட விடயத்தில் எல்லாம் கிடைக்கிறது அல்லாட உதவிதான், அது எழுதப்பட்டது. அல்லாட உண்மையான உதவி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு சுஜூது செய்ய வைக்கிறான் அல்லாஹ், இதான் உண்மையான உதவி. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுதாரானே, இதான் அல்லாட பெரிய உதவி. நாங்க இதுக்குதான் தயாராகும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாட பாதையில நாங்க போறோம். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்தியா பங்களாதேஷ்